ஹாய் கைஸ், திஸ் யுவர் எக்ஸ்மெண்டல் சூப்பர் கேமர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. அதுவும் ஃபஸ்ட் வீடியோலேயே நம்ம ஃப்ரீ ஃபயர் போட்டோன்னு, அதுவும் ஃப்ரீ ஃபயர் சேனல் நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இது ஷுவராக ஃப்ரீ ஃபயர் சேனல் மட்டும் இருக்காது. ஒன்லி நம்ம ரேங்க் புஷ்ஷோட ஸ்கிளாஷ் ஸ்குவாட் பிஆர் ரேங்க் புஷ் மட்டும் தான் நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஃபயர் பேஸ்ட் ஆன் அதுவும் எதுவும் ஃபன்னி ரூம் மேட்ச் வித் நம்ம டீம்மேட்ஸ், நம்ம சரௌண்டிங், நம்ம ரிலேட்டிவ் அவங்க கூட மட்டும்தான் ரூம் மேட்சாக இருந்தாலும் அட்டென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்கள் ஐடியா வந்து எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். நான் வந்து ஷுவராக அவங்கள ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். அவ்வளோ பெரிய சேனல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்கள் சப்போர்ட்டோடு எனக்கு இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கிளாஷ் ஸ்குவாட் என்னோடய ஸ்டார் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த 5 ஸ்டாரோட லாஸ்ட் ஸ்டார் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் ஸ்டாரோட மேட்ச் நான் ஆல்ரெடி விளாண்டுட்டேன். இது இப்போ உங்களுக்கு நான் அதை ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் லைவ் ப்ளே வந்து காமிச்சிட்றேன். இந்த தடவை கோச்சிக்காதீங்க, ஏன்னா சடனாக இந்த வீடியோ போடலான்னு எனக்கு தோணுச்சு. இந்த மேட்ச் அவ்வளோ பெரிய மேட்ச்லாம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட ஷோ பண்ணுறது தான். ஜஸ்ட்டு இன்னிலேருந்து ஒரு ஆரம்பிப்போம், ஒரு ஐடியா இருந்துச்சு இன்னிலேருந்து ஒரு ஆரம்பிப்போன்னு, அதனால் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம இந்த மேட்ச் ஆரம்பிப்போம். மேட்ச்க்குள்ளேயே ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போயிட்டோம் போல். நம்ம டீம்மேட் நம்ம போடுற அமௌண்ட்லாம் பார்க்குறாருன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே ஓட்டார். பரவாயில்ல, நம்மளும் எனிமியை சேஸ் பண்ணி, எனிமியை போய் தேடி கண்டுபிடிச்சி அவரை கில் அடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு கில் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம தான் டாப்பில் வரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போதைக்கு நான் பேக்ரவுண்ட் நம்ம கேம் ப்ளே மியூசிக் இல்லாமல் நான் உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் லவுடாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால் என்னால் மைக்லேயும் ஆடியோவில் பேச முடியல சரியா. பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சா கன் ஷூட்டு அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக கேட்குது. அதனால் இந்த தடவை கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோலேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணேன். சரி, இப்போதைக்கு நம்ம எனிமியை சேஸ் பண்ணி அவர் ஒரு ஹெட் ஷாட் வச்சு டவுன் பண்ணுவோம். அவ்வளோதான், ஹெட் ஷாட் டவுன். அவர் நம்ம டீம்மெண்ட்டை ரிவே பண்ணலான்னு பார்த்தா அடுத்த எனிமி வந்துட்டார். நம்ம ஓடக்கூடாது, திருப்பி அடிப்போம். இவருக்கு ஒரு 150 டேமேஜ் நம்மளை நாக் பண்ணிட்டாருப்பா. ரிவே பண்ணாதா? நம்ம டீம்மெண்ட் எல்லாருமே காலி, ஒருத்தர் ரிவே பண்ண வரல நம்மளை. அவங்க டீம்மெண்ட்லாம் சல்லுன்னு ரிவே பண்ணி மொத்தம் ஸ்குவாடி நம்மளை வைப் பண்ணிட்டாங்க. 4 பேரும் உயிரோடு இருக்காங்க ஆப்போனண்ட்லாம். நம்ம ஒருத்தங்க கூட உயிர் இல்லாமல் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே காலி. பரவாயில்ல, இந்த மேட்சை ட்ரை பண்ணுவோம். இந்த மேட்ச் எங்கடா? கப்பல் மேட்ச்சு. எனக்கு சரியாக மேப் பேர்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், கோச்சுக்காதீங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு 28 டேஸ் தான் ஆகுது இந்த ஐடி ஓப்பன் பண்ணி. இன்னும் ஃபுல் 1 மந்த்து கூட ஆகலை. ஜஸ்ட்டு 28 டேஸ். லெவல் வந்து 34. என்னோடய ஐடி லெவல் வந்து. தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, எனக்கு எந்த மேப்புமே தெரியாது. தப்பாக சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அந்த மேப்பை கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த குறியாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா வச்சுருக்கதே ஒரு 8 சப்ஸ்கிரைப் தான், அதனால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அவங்களே எனக்கு ஒரு செம் தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, இப்போ வீடியோ எனிமி வந்துட்டான், அதனால் அவங்ககிட்ட அந்த பிரேக் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் சொல்கிறேன், இனிமேல் அடுத்த வர வீடியோலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போடுறேன். நான் கண்டிப்பாக போடுவேன், கண்டிப்பாக உங்களுக்காக போடுவேன். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம லூட்டு முக்கியம், லூட் எடுத்துப்போம். ஓகே, லூட் எடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம சேசிங்கில் இறங்குவோம். ஏன்னா லூட்டோட கில்லு ரொம்ப முக்கியம். நம்ம டீம்மேட்டு மேலே டவுன் ஆகிட்டார் போல். இப்போ அது மேலே ஏறுவோம். மேலே எனிமி இருக்கான் போல், ஷூட் அவுட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு ஷூட் அவுட்டு போட்டு பார்த்தாச்சு. போடு, அவ்வளோதான், முடிச்சாச்சு. எனிமே டீம்மேட்டு ரிவைவ் பண்ணலன்னா செத்து போயிட்டார். டவுன் அடிச்சுட்டு அவரை ரிவைவ் பண்ணுவோம். அவரும் செத்து போயிட்டாருப்பா. இங்கே ஒருத்தர் இருக்கான் நம்ம டீம்மேட்டுக்காக, அவர் கீழே நம்ம எடுத்து விட்டு போயிடலாம். பாவம், இன்னும் ஒரே ஒருத்தவங்க தான் ஆப்போனண்ட்டில். அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிச்சா அசால்ட்டாக கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். எங்கே இருக்கான்? மேலே இருக்கானா தலைவன்? போடு, அவ்வளோதான், தலைவன் காலி. நம்ம தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்டில் வின்னு. செகண்ட் ரவுண்டை முடிச்சிட்டோம். புயா அடிக்கணுமே. உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணிட்டேன், இந்த மேட்ச் எப்படி இருந்தாலும் நம்ம தான் புயா. ஜஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. உங்களுக்கு ஷோ பண்ணணுன்னு நினச்சேன், ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோலாம் லைவ் பிளேயில் நம்ம ஸ்டார் ஏறுறதோடு காட்டுறேன். ஓகேவா? தயவு செஞ்சு இந்த வீடியோ கோச்சிக்க மாட்டீங்க நம்புகிறேன். ஏன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னோடய ஃபேமிலி மாதிரி தான், ஆனால் கோச்சிக்க மாட்டீங்க நம்புகிறேன். ஓகே, இப்போதைக்கு மேலே ஏறுறதுக்கு எதுக்கு தெரியுமா? மேலே எங்கே ஏறினா தான் எனிமி எங்கே ஏறுறான்னு தெரியும். எனிமி ஏறதை பார்த்தாச்சு. அந்த ஆப்போசிட் வீட்டு மேலே ஏறுறானுங்க பாருங்கள் எனிமி. அவன் ஹெட்டு மட்டும் தெரியுது. இங்கேருந்து நம்ம ஸ்கோப்லாம் போட முடியாது, அதனால் நம்ம சேஸ் ஏறி போய்ட்டு அவனை எனிமியை கில் பண்ணுவோம். ஓகே, டைரக்ட் சேஸ் தான். ஏன்னா நம்ம டீம்மேட் போகிறாரு, அவர் தனியாக விடக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனிமி இருக்கான்ப்பா.
ஃபஸ்ட்டு அந்த டீமெண்ட் போட்டோம், நம்ம இவனை கில் அடிச்சுட்டு போவோம். ஏன்னா இங்கே நம்ம சென்டரில் நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஆனால் இவனை கில் அடிப்போம். நம்ம அங்கே இங்கேருந்து சுட முடியாதா? ஓகே, அப்போ சுற்றிட்டு போய் சுடுவோம். என்னடா ஒரு கில்லு கூட எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சு. நம்ம டீம்மேட்டை எல்லா கில்லையும் முடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு ஒரு கில்லு கூட கொடுக்கல. ஃபஸ்ட்டு வருவோமா மாட்டோமா? பரவாயில்ல, இப்பயும் ஃபஸ்ட்டு பிளேஸில் தான் இருக்கும் 3 கில்லில். இருந்தாலும் அவங்களும் ஒரு செகண்டில் இருக்க ஒரு 3 கில் எடுத்துட்டாரு. டேமேஜில் தான் நம்ம அதிகம். இந்த ரவுண்டு எப்படியா நம்ம கில் எடுத்தால் தான் உண்டு, அப்படின்னா லாஸ்ட்டில் போயிடுவோம். கில் எடுக்கிறோம், மேட்ச்சில் புயாவில் MVP எடுக்கிறோம். ஓகேவா? எடுப்போம், கண்டிப்பாக எடுப்போம் கைஸ். பிடிச்சிருந்து மறக்காமல் வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அப்போ தான் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். மறக்காமல் லைக் மட்டும் ப்ளீஸ் எனக்காக. சப்ஸ்கிரைப் கூட உங்கள் இஷ்டம் இருந்தால் பண்ணுங்கள். உங்களுக்கு என் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தாராளமாக. எல்லாருமே என் ஃபேமிலி மேட் தான். இருந்தாலும் உங்களுக்கு என் கூட கொஞ்சம் க்ளோஸராக இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி லைக்கும் போட்டு வச்சுக்கலாம். திருப்பி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் என்டர்டைன் பண்ணதாக இருந்தாலும் நம்ம டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்காக எனக்கு பிடிச்ச ஒரு கேமில் பிடிச்ச ஒரு வீடியோவை உங்களுக்காக கொடுக்குறேன். அதுக்காகவாச்சும் என்ன ஒரு மோட்டிவ் பண்ணுறதுக்காச்சும் ஒரு லைக். ஓகே, இப்போதைக்கு மேலே ஒரு எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம மேலே ஏறுவோம். எந்த இருக்கான்? ஓகே, இங்கே ரிவே இது போட்டிருக்கான். இங்கே இருக்கான்ப்பா, போட அவனை. அவ்வளோதான், தலைவன் டவுனு. கில் எடுத்து விட்ருவோம்ல, எவனா ரிவே பண்ணி விட்ருவான். அடுத்து எங்கே ஆப்போனட்டில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மேலேருந்து சுட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள், ஆப்போசிட் பில்டிங்லேருந்து. அவனை போய் கில் எடுத்து விட்ருவோம் நம்ம. இன்னும் இங்கே தான் நின்றுட்டு ஆளை காணோம். இங்கே நிற்கிறானா? இங்கேயும் இல்லை, மேலே இருக்கான் போல். அப்போ பார்த்தாச்சு, போடுறா கைப்புள்ள போட்டாச்சு. அவ்வளோதான், நம்ம தான் இந்த மேட்ச் முடிச்சிருக்கோம் 2 கில்லோட. பரவாயில்ல, நம்ம பேர் வந்துருச்சு. நம்ம பேர் தான் எக்ஸ்மெண்டல். நீங்கள் கேட்பீங்க என்னடா பேர் எக்ஸ்மெண்டல்னு. பேசிக்கலாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ ஒரு மென்டல்டான்னுவாங்க. இப்போதைக்கு அந்த மென்டல்லேருந்து ரிவ்யூ ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் என் பேரே எக்ஸ்மெண்டல்னு வச்சுருக்கேன். முன்னாடி மென்டலாக இருந்திருப்பேன். இப்போ சரி ஓகே, நம்ம கேமு நம்ம யாரும் இல்லை, அவங்க இல்லாமல் நம்ம இந்த வீடியோலாச்சும் அட்லீஸ்ட் என்னோடய சப்ஸ்கிரைப் நம்ம ஃபேமிலிஸ்க்காகச்சும் நம்ம மாற்றிப்போன்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்மெண்டல்னு வச்சுருக்கேன். ஓகேவா? என் மீனிங்க்கு நேம் புரிஞ்சிச்சா? மற்றபடி ஒரு காரணமும் கிடையாது என் மீனிங்லாம். இதுதான் என்னோடய ரியல் பேர் வச்ச காரணமே. இந்த மேட்ச்சும் ஒரு டவுன் பண்ணியாச்சு, கில்லை எடுத்துட்டோம். அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா அதை நான் சொல்லவே இல்லை. என்னோடய கொரீஸ்லாம் சொல்லிகிட்ருக்கேன். சரி ஓகே, கோச்சுக்காதீங்க. அடுத்து இங்கே ஒரு எனிமி இருப்பான். இந்த மேட்ச் கில்லு தேவையில்லை, ஏன்னா நம்ம 3-1 வந்துட்டோம். புயா அடித்தாலும் ஓகே. இங்கே எனிமி இருக்கான், கையால் குத்த ட்ரை பண்ணுவோம். க்ளோவில் போட்டான், பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம். அவன் கில் எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம டீம்மெண்ட்டே முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, புயா அடித்தாச்சு. இந்த மேட்ச் நம்ம தான் புயா. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக நான் என்னோடய கசினோட ரூம் மேட்ச் போட போகிறேன். எப்படின்னா நம்ம கிளாஷ் கோட், நார்மல் கிளாஷ் கோட், அதுவும் அதே மாதிரி அந்த கலகாரி, டெசர்ட் மேப், அந்த டெசர்ட் மேப்பும் கம்பைன் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப லாங் வீடியோலாம் வராது. இந்த மேப் ஒரு மேட்ச்சு, அந்த மேப் ஒரு மேட்ச்சு. நெக்ஸ்ட் வீடியோ டெஃபினட்டாக அது வந்துடும். சரி ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.